Okay, good morning. 5th September Hindu newspaper discussion பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த செக்டார்ஸ்லாம் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதில் இருந்தாலும் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்டைல் செக்டாரில் மோர் தென் 2500 rupeesக்கு அதாவது காஸ்ட்லியாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு 18% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அப்போ இது எதை ஷோ பண்ணுது அப்படின்னா மிடில் கிளாஸஸையும் நியூ மிடில் கிளாஸஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற மிடில் கிளாஸஸ்க்கான பாலிசிஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இன்க்ளைண்ட் அப்போ டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றது. ஸோ தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நம்ம ப்ரிலிம்ஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் பற்றியும் ஓகேவா ஜிஎஸ்டி கவுன்சில்ஸில் எப்படி டிசிஷன் எடுக்க போகிறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியை ரேஷனலைஸ் பண்ணுறதுனால எக்கனாமி எப்படி பூஸ்ட் ஆகும் ஓகேவா டொமஸ்டிக்கோட டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்க்கான ஒரு கவுண்டர் மெஷராக கூட இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபாரின் கூட்ஸோட டிமாண்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். மோஸ்ட்லி ஃபாரின் டெக்ஸ்டைல்ஸ் தான் என்ன இருக்குது அப்படின்னா மோர் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை கம்மி பண்ணுறதுக்காக கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பின்னாடி ஒரு ஆர்டிகல் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி. ஸோ அதில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா சென்டர் அண்ட் மணிப்பூர் குக்கீஸோ அந்த குரூப்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பீஸ் பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ குக்கீஸோ கம்யூனிட்டி வந்து எங்கே இருக்காங்க ப்ளஸ் மெய்டி கம்யூனிட்டி இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்றத ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். அவங்க வந்து மணிப்பூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் குரூப். ஓகே, ப்ரிலிம்ஸில் அதை மட்டும் பார்த்துட்டா போதும், வேறு இதில் அதிக தேவையில்லை. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் கன்சர்ன் ஆன் ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் இன் ஹிமாலயாஸில் ட்ரீ ஃபெல்லிங் ஆகிறதுனால டீஃபாரஸ்டேஷன் ஆகும். டீஃபாரஸ்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால நிறைய டிசாஸ்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோதாவர்மன் கேஸ் 1996 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக அதிகமாக டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ல என்ன இருக்கு, ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். ரெண்டாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது இயர்லி நடத்தக்கூடிய ஒரு சர்வே. ஓகேவா? அதை யார் நடத்துறா அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஒரு 10 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றது ப்ரிலிம்ஸ்ல பார்த்து வச்சுக்கணும். பிளஸ் யார் வந்து அதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது மட்டும். ஓகே, ப்ரிலிம்ஸ்ல அது போதும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய என்ன இருக்கு அப்படின்னா இஷ்யூஸ் இருக்கு இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீஜனல் பயாஸ்டா இருக்கு அப்படின்றதுனால ஸோ நிறைய காலேஜஸும் நிறைய யூனிவர்சிட்டிஸும் என்ன பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உள்ள அகாமடேட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நிறைய என்ன இருக்கு அப்படின்னா அலிகேஷன்ஸ் இருக்கு. அது மெயின்ஸ்ல வந்துடும், அது நம்ம அப்புறம் கவர் பண்ணிக்கலாம். ஃபிலிம்ஸ்ல இந்த சர்வே யார் எடுக்கிறாங்க ஓகேவா? ஸோ இது அதுல இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ்ல பெருசா நியூஸ் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் 10th பேஜ் எடிட்டோரியல் பேஜ்ல இந்த பக்கம் இருக்கிற ஸ்மால் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட் பத்தி தான் திரும்ப பேசுது. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ல எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரும்ப அதே தான் ஜிஎஸ்டியில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இதை பேசியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ சில அப்போசிஷன் இருக்கு. அப்போசிஷன் கவர்ன்டு ஸ்டேட்ல என்ன அப்போசிஷன் இருக்கு அப்படின்னா காம்பன்சேஷன் செஸ் ரெவன்யூ லாஸ் கிரியேட் ஆகும். அந்த ரெவன்யூ லாஸை வந்து இது பண்றதுக்கு காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அதை பத்தி எந்த ப்ரொவிஷன்ஸுமே இப்போ எடுத்த டாக்ஸ் ரேஷனலைசேஷன் அதுல பேசவே இல்லை அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த ஆர்டிகல் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ட்ரம்ப் டேரிஃப் ஃபார் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் குளோபல் சவுத். அதாவது ட்ரம்ப் அதிகமாக டேரிஃப் போடுறது மோஸ்ட்லி யார் அட்டாக் பண்ணுது அப்படின்னா இந்தியா பிளஸ் குளோபல் சவுத் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு அப்படின்னா குளோபல் சவுத்க்கு எல்லாரும் யுனைட் ஆகி பிளஸ் என்னன்னா குளோபல் எக்கனாமியும் குளோபல் அந்த இன்டர்நேஷனல் ஃபோரம் அதையும் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இந்த ஆர்டிக்கல் எதுவும் தேவையில்லை. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கு. என்ன முக்கியம் அப்படின்னா இந்தியா வந்து குளோபல் சவுத்துக்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம், குளோபல் சவுத் வாய்ஸ் சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துறோம். ஓகேவா? பிளஸ் வேற என்ன சவுத் கண்ட்ரிஸ் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டா போதும். ஓகேவா? ஸோ தென் ஜிஎஸ்டி 2.0 லேண்ட்மார்க் அதேதான் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட் நடத்துனது வந்து ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு,
மிடில் கிளாஸஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி வந்து இன்டர்னல் மார்க்கெட்ஸ்ல டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத திரும்ப பேசியிருக்காரு. ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருந்துச்சு. என்னன்னா சோஷியல் மீடியாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் கண்ட்ரோல், ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சோஷியல் மீடியாவை இன்டர்மீடியரிஸை ரெகுலேட் பண்றதுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஆர்டிகல் 19ல என்ன இருக்கு, அதுல என்னென்னலாம் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்ஸ் அது பப்ளிக் ஆர்டரையோ டீசன்சியோ மொராலிட்டியோ இல்லை நேஷனல் செக்யூரிட்டியோ அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணலாம், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாம ஆக்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி ஆக்ட் இருக்கு. ஓகே. 2000ல வந்தது. இப்போ ரீசெண்டா வந்து ஐடி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷன்ஸே எப்படிதான் இருக்கு, இந்த இதுல எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரொவிஷன்ஸே மோர் தென் எனஃப் சஃபிஷியண்டா தான் இருக்கு. பிளஸ் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ் வேணா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாமே தவிர இன்னமும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் மேட்டர். ஓகே. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அப்போ சோஷியல் மீடியாஸ் இன்டர்மீடியரிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துணும். பிளஸ் அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதுல இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை பத்தியும் பார்த்துக்கணும். ஓகே. வேற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்தியா பர்த் ரேட் டவுன், ஃபர்ஸ்ட் டிப் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ அதாவது என்னன்னா இந்தியாவோட பர்த் ரேட் வந்து கம்மியாயிருக்கு. ஓகே. இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஒரு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது ஒரு சைக்கிள்ல எவ்வளோ வந்து சைல்டு வந்து அவங்க பியர் பண்றாங்க அப்படின்றத டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஸோ அது என்ன இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். இது ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஓகே. இப்போதைக்கு அதிகமா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் யார்கிட்ட, நம்மள்ட்ட தான் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் கண்டிப்பா என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் பேக்ஸ் இந்தியா அண்ட் பேட்ரோலிங் அண்ட் மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா தாய்லாந்து அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய, இந்தோனேஷியா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட். ஸோ அதுல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் எது நடக்குது, சீ ட்ரேட் எது மூலமா நடக்குது அப்படின்னா மலாக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் நடக்குது. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்தியா ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். பிளஸ் குளோபல் சவுத் அப்படின்னு வரும்போது மலாக்கா ஸ்ட்ரைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் மலாக்கா ஸ்ட்ரைட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசியான் கண்ட்ரிஸ், சார்க் இந்த மாதிரி குரூப்பிங்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா மலாக்கா ஸ்ட்ரைட்டை வந்து பார்த்தோன்னா நம்மளும் அதுல ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான். அப்போ ஜாகிரபி ரிலேட்டடா மலாக்கா ஸ்ட்ரைட் எங்க இருக்கு அப்படின்றது மட்டும் பார்த்துட்டா போதும் மேப்ல. ஓகேவா. பிளஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா. ஸோ இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி திரும்ப பேசியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டியில வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்வரான்மெண்டல் அந்த ரிலேட்டடா பார்க்கும்போது இவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5% தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்வரான்மெண்ட் ரிலேட்டடா பார்க்கும்போது இவி வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு விஷயம் அதுல இருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ், எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ற விதமா வந்து பார்த்தோன்னா ஸ்டேஷனரிஸ் ஐட்டம்ஸ்க்கும் பேப்பர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் 0%. அப்புறம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் 0% கொடுக்கும்போது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டும் உள்ள வந்துடும். இப்போ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னா என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி அதுல இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். தென் அடுத்து என்னன்னா இன்சூரன்ஸ் டென்சிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் எப்படி 0% டாக்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது. அப்போனா ஆப்வியஸா 0% டாக்ஸ் வைக்கும்போது இன்சூரன்ஸ்க்கு என்ன ஆகும்னா டென்சிட்டியும் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அவ்வளவுதான். இதை மட்டும் இதுல பார்த்துட்டா போதும், வேற எதுவும் அதிகம் தேவை. Centers approve creation of new independent class of environment auditors. ஸோ என்னன்னா ஆல்ரெடி நம்ம என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அது இல்லாம என்வரான்மெண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இன்னும் வரல. ஓகேவா. இதுல எந்த ரோல்ஸும் இன்னும் சொல்லலை. ஓகேவா. என்வரான்மெண்டல் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ இதுல எக்ஸாம்பிள் கோட் பண்றதுக்கு இல்லைன்னா வே ஃபார்வர்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். தென் என்னன்னா இது யார் அப்ரூவ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே. அவங்க தான் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பாடியுமே பிரைவேட் ஆர்கனைசேஷனுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை என்வரான்மெண்ட் ஆடிட் பண்ணலாம் அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அது மட்டும் போதும்.
நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ். சைனா நேவி சேஸ் இட் கண்டக்டட் ரொட்டீன் பேட்ரோல் இன் சவுத் சைனா சி. அதாவது சவுத் சைனா சீல வந்து பார்த்தோம்னா சைனாவுக்கும் நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அதுல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்க்கு. அப்போ சவுத் சைனா சீயோட ஜியாகிரபி பத்தியும் அதுல என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்கு, அந்த ஐலாண்ட்ஸ் யார், எந்த ஐலாண்டுக்கும் சைனாவுக்கும் ஃபைட் இருக்கு, எந்த கண்ட்ரிக்கும் சைனாவுக்கும் ஃபைட் இருக்குன்றது பார்த்துக்கணும். ஓகேவா, எந்த ஐலாண்ட் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம் அப்படின்னா ஸ்பிராட்ல ஐலாண்ட் இருக்கும், ஓகே, மிஸ்டெஃப் ரீஃப் இருக்கும். ஸோ இந்த ரீஃப்ஸ்ல சில கண்ட்ரிஸ்க்கு பிரச்சனை இருக்கு சைனா கூட. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸ்போர்ட் நியூஸ்ல ஒன்றும் பெருசா இல்லை. தேங்க்யூ.